ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் குக்கிங். இன்றைக்கி நான் கனவா செய்ய போகிறேன். கனவா தொக்கு. அதுக்கு சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக தக்காளி வெங்காயம்லாம் மசிஞ்சு வெந்து வந்துடும். இப்போது கனவா தொக்குக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் மசாலா, சோம்புத்தூள், சீரகத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து கனவாவை நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த பாட்டில் கழுவி தண்ணியும் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். நல்லா கனவா கூட மசாலாலாம் நல்லா ஒன்றா சேர அளவுக்கு நல்லா பரட்டி விடணும். இப்போது கனவா தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். கனவா தொக்கு நல்லா வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போது மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதுதான். கனவா தொக்கு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக நல்லா மனமாக இருந்துச்சு. நான் சொன்னபடி மசாலா சேர்த்து சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.